இந்த வீடியோவில் மீன் குழம்பு தான் பார்க்க போகிறோம். என்ன மீன் குழம்புனா சங்கரா மீனும் வஞ்சர மீன் தலையும் வாழும் தான். நல்லா எண்ணெய் ஊற்றிக்கிட்டு அதுக்கப்புறம் வந்து வெந்தயம் போட்டுக்கிட்டோம் கொஞ்சம் 1 ஸ்பூனு. அதுக்கப்புறம் வந்து ஒரு 10 சின்ன வெங்காயம், ஒரு பெரிய வெங்காயம், ஒரு 4-5 பூண்டு வதக்கிட்டு அதுக்கப்புறம் வந்து தக்காளி, பெரிய சைஸ் தக்காளி சேர்த்துக்கிட்டேன். அதையும் நல்லா வதங்கினதுக்கப்புறம் கருவேப்பிலை. இதுலேருந்து வெங்காயத்தையும் கொஞ்சோண்டு வெங்காயத்தையும் எல்லா தக்காளியும் வந்து மிக்சியில் நல்லா அரைச்சிக்கிட்டேன். அதுக்கப்புறம் வந்து புளி கரைச்சி ஊற்றியாச்சு. புளி கரைச்சி ஊற்றினதுக்கப்புறம் அரைச்சி வச்சுருந்ததையும் சேர்த்தாச்சு. தேவையான அளவு உப்பு, மிளகாய்த்தூள் எல்லாத்தையும் குழம்புக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றி கலந்துக்கிட்டு மீன் வந்து கழுவி போட்டுற வேண்டியதான். இதில் வந்து நான் வந்து மாங்காவும் சேர்த்துருந்தேன். மீன் வந்து இன்னும் கழுவலை. குழம்பு வச்சுட்டு தான் கழுவ போகிறேன். மீன் தான் கழுவ போகிறேன். சங்கரா மீனும் வஞ்சர மீனும் தான். மீன் வந்து கழுவி முடிச்சாச்சு. குழம்புல வந்து மீனையும் மாங்காயும் சேர்த்தாச்சு. அதுக்கப்புறம் வந்து வறுக்கிறதுக்கு வந்து மசாலா தான் ரெடி பண்ணியிருந்தேன். அதுக்கு வந்து மிக்சியில் ஒரு 3 கட்டி பூண்டு, கருவேப்பிலை 2 கொத்து, கொஞ்சோண்டு வந்து கொத்தமல்லி, 1 ஸ்பூன் வந்து சோள மாவு, வீட்டில் வச்ச மிளகாய்த்தூள் 1 ஸ்பூன், வந்து காஷ்மீரி மிளகாய்த்தூள் 1 ஸ்பூன், தேவையான அளவு வந்து உப்பு எல்லாத்தையும் சேர்த்து மிக்சியில் வந்து அரைச்சாச்சு. அரைச்சி கழுவி வச்ச மீனில் வந்து பூசி வச்சாச்சு. பூசி வச்சு கொஞ்சம் நேரம் கழித்து எண்ணெய் ஊற்றி பொரித்து எடுத்துட வேண்டியதான். சூப்பராக இருக்கும். இதில் வந்து உப்பு மிளகாய்த்தூள் வந்து பத்தலைன்னா நம்ம வந்து டேஸ்ட்டு பார்த்து அப்படியே மேலே தூவி பிசைஞ்சு வச்சுக்க வேண்டியதான். எங்கள் அம்மா சமைச்சு முடிச்சிட்டாங்க. இனிமேலுக்கு நாங்கள் சாப்பிட போகிறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பாய் பாய். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.